போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திருவண்ணாமலை இந்த நகரத்திலே புரட்சிகர இளைஞர் முன்னணி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் வெற்றி அவர்களுக்கும் இங்கே குழுந்து இருக்கின்ற பல்வேறு இயக்கங்களில் இருந்து வருகை தெரிவித்திருக்கின்ற தோழர் பெருமக்களுக்கும் மற்றும் விவசாய பெருங்குடி மக்களே, வியாபாரிகளே, பல்வேறு தொழிலாளர் முன்னணி சார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் புரட்சிகர இயக்கத்தினுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமை தோழர்களே, நமது நாடு விடுதலை அடைந்து 76 ஆண்டு காலம் முடிந்த பின்னும் நாம் எதற்காக வீதியிலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாட மாளிகைகளும் கோட கோபுரங்களும் குட்டி கிடக்கின்ற வைரங்களும் நாம் கேட்கவில்லை. இந்தியா நமது தாய்நாடு என்று தலைமுறையாக நாம் கூறிக்கொண்டு வந்திருக்கின்றோம். நம்முடைய தாய்நாட்டில்தான் எல்லா உயிர்களுக்கும் வாழ்வதற்கு தன் வாழ்நாளையெல்லாம் உழைத்து ஊடாக செய்து போயிருக்கின்ற உழவர் பெருமக்களுடைய உரிமை குரலுக்கு ஊட்டு துணையாக நின்று இன்று கோரிக்கொண்டிருக்கின்றோம். நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அரசு என்கின்ற ஒன்றை நிறுவி அது மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற சட்டத்தையும் வகுத்து எல்லாமே 70 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. அருமை தோழர்களே, இந்திய நாடு நம் தாய் திருநாடாக இருந்திருக்குமானால், உண்மையிலே இருந்திருக்குமானால் இது இங்கே போராட வேண்டிய அவசியமே இருக்காது. இது யாருக்கு தாய்நாடு? கொள்ளை அடிப்பவனுக்கும் அந்த கொள்ளை அடிப்பவனை காப்பாற்றுவனுக்கும் ஏசி பிழைப்பவனுக்கும் ஏமாற்று வேலை செய்பவனுக்கும் கண்ணங்கோல் பிடித்து கைத்தை அறுப்பவனுக்கும் குற்ற துணையாக இருக்கிறது டெல்லி மத்திய அரசு. சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், பல்வேறு இனத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி உழைக்கின்ற 97% மக்களும் ஒருபுறமாகவும் 3% மக்கள் 97% மக்களுடைய உழைக்கின்ற வளத்தை உழைக்காமலே உன்று குவிக்கின்ற அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதற்காக இருப்பதுதான் டெல்லி ஏகாதிபத்தியம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. டெல்லி எப்போதும் அது பார்ப்பாடியமயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. வெள்ளக்காரன் நம்மளை விட்டு சென்ற பின்பு அவருடைய அதிகாரம் முழுவதுமே பார்ப்பாளத்தில் மட்டுமே குவிந்து கிடக்கிறது. அது விடுதலைக்காக போராடிய மக்களுக்கு கிடைக்கவில்லை விடுதலை. அப்படி மக்கள் கடத்திலே அதிகாரம் வந்திருக்குமானால்
ஒருபடி சேற்றுக்கு உழைக்கின்ற விவசாயிகள் போராட்டம் என்று களத்தில் இறங்கி 2021 ஆண்டு 800 விவசாயிகள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். தோழர்களே, இந்திய அரசு இது நம்முடைய அரசாக இருக்குமா, உழைக்கின்ற மக்களுடைய அரசாக இருக்குமா என்பதை மீண்டும் மீண்டும் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் ஓட்டு போட்டுதான் தேர்ந்தெடுத்து எம்பி அனுப்புகின்றோம். பார்வையாளராக மட்டுமே சென்று அமர்கின்ற நிலைமைதான் தமிழ்நாட்டு 40 எம்பிகளுக்கும் உண்டு என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 40க்கு 40 நாம் ஓட்டு போட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற எம்பிகள் அங்கு போனாலும் கூட, நம்முடைய உரிமை எடுத்து பேசினாலும் கூட செவிசாய்க்க மறுக்கிறது என்று சொன்னால் நாம் எதற்காக ஓட்டு போட வேண்டும் என்கின்ற கேள்வியை நான் உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அடிப்படை பிரச்சனை எதுவென்று சொன்னால், இந்திய ஒன்றியம் என்று இருக்கின்ற வரையிலும் பிரச்சனையை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். தோழர்களே, இது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களுக்கும் மற்றும் பல்வேறு தொழில் புரிகின்ற அத்தனை தோழர்களுக்கும் இது பொருந்தும். ஓட்டுநர்களுக்கு 10 ஆண்டு விபத்திலே ஏற்படுகிறது. அவன் ஒன்றும் வேகமாக சென்றோ அல்லது வேக மோதி சாகடிக்க வேண்டும் என்று திட்டமிடவில்லை. விபத்திலே ஓட்டி ஒருவன் இருப்பானால் ஓட்டுநருக்கு 10 ஆண்டு காலம் சரி என்று சொன்னால் எந்த பாப்பானாவது அந்த தொழில் வந்து செய்யட்டும். 10% இடஒதுக்கீடு உயர் ஜாதிக்கு கொடுத்திய 100% இடஒதுக்கீடு இங்கு வந்து முனிசிபாலிட்டியில் மாலாட்டம். அப்படி அவங்களுக்கு அந்த இடத்துல இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருமானால், இந்த அப்படி ஒரு நிலைமை உழைக்க மேல் வர்க்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு வருமானால் தான் இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வரும். எந்த பாப்பானாவது போராட்டம் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? எந்த பாப்பானாவது ஏறு ஓட்டி பார்த்துக்கிறீங்களா? ஏன் அவெல்லாம் அந்த கோயிலுக்கு வரல? விவசாயம் செய்தாலே பாவம் என்று எழுதி வைத்துக் கொண்டு அதை தர்மம் என்று கடைபிடிக்கின்ற இந்த அரசாங்கத்திலும் நாம் ஆட்சி அதிகாரிகளை ஒப்படைத்து விட்டதனுடைய கடமைதான் இன்றைக்கு இத்தனை துயர்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்கின்றோம். தோழர்களே, விவசாயம் செய்வதே பாவம் என்று பாப்பான் எழுதி வைத்திருக்கின்றான் மனதட்டிலே. அவன்தான் எல்லா துறையோடையும் ஆட்சி அதிகாரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றான். RSS கூட்டம் சிப்பனுடைய பிராமணனுடைய கையிலே இன்றைக்கு நாடு சுதந்திரம் பெற்றதில் இருந்து அவர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நல்ல தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவருடைய நிலைமையிலே 97% இன்றைக்கு பல்வேறு தொழில் புரிகின்ற பல்வேறு இந்த கட்டணம் இருக்கிறது என்று சொன்னால் எத்தனை உழைப்பாளர்கள் உழைத்து கட்டியிருப்பார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்தையே மாற்றமைக்க தொழிலாளர்கள் உற்பத்தி செய்த இந்த உலகத்தை உழைக்காமலே ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த மோடி சர்க்கார் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இங்கே அம்பேத்கர் எழுதிய சட்டம் ஆளவில்லை தோழர்களே, மனு நீதி தான் ஆண்டு கொண்டிருக்கிறது மறைமுகமாக. இந்த பாசிச வெறி பிடித்த பாஜக அரசு RSS சித்தாந்தம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் செயல்படுத்தும். மோடி எல்லாம் முகமூடி மோடியை தூக்கிவிட்டு நாளைக்கு யாருமே தெரியாத ஒருவரை இந்திய நாட்டுடைய பிரதமராக ஆக்க முடியும் என்று சொன்னால் அது RSS சித்தாந்த வலிமையை நோக்கி இருக்கிறது. நாம் ஓட்டு போடுவதெல்லாம் வெறும் வெற்று சீட்டுகள், வெற்று பொத்தான்கள் தான். எதற்கும் மதிப்பு இருக்காது. தென்னகத்திலே இவ்வளவு ஒரு பேரு இடர்பாடு வந்து போது ₹1 கூட கொடுக்க மறுக்கிறது. 1,10,000 கோடி ரூபாயை தமிழ்நாட்டிலிருந்து ஆண்டுக்கு வரி என்ற பெயரிலே புரண்டி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் டெல்லி ஏகாதிபத்தியம்.
அப்ப வெள்ளக்கார சாப்பிடுறதுக்கும் இவன் சாப்பிடறதுக்கும் என்ன வித்தியாசம்? அவனாவது கல்வி கொடுத்தான், அவனாவது பொது சுகாதாரம் கொடுத்தான், அவனாவது என்ன அறிவியல் விஞ்ஞானத்தை நமக்கு கொடுத்தான், மடப்பசங்களா படிக்கடான்னு சொல்லி கொடுத்தான். வெள்ளக்கு இவனை விட அவன் மேலு தொடக்கூடாதுன்னா கட்டி பிடிச்சி தொடரங்கண்ணா. இதோட ஒரு நாட்டில் கொடுமையா இருக்குது. உலகத்துல நம்மளதான் பாசிசம்னா இங்க வந்து பார்த்தா நம்மளோட பாசிசம் அந்த பாப்பா இருப்பான் போல இதுன்னு சொல்லிட்டு அவன் தாயெல்லாம் விட்டுல எல்லாரையும் மனுஷரா பார்த்தா சட்டம் தான் அமல்னா அது கொடிய சட்டமாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொண்டு வந்தான். அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு உருவாக்கியதுதான் இந்திய தேசிய விடுதலை. அதற்கு பின்னால் இருந்தது பார்ப்பாடியும். அதை உற்று நோக்கி சொன்னவர் தந்தை பெரியார் மட்டும்தான். அதனால் தான் சொன்னால் விடுதலை நாள் இது துக்க நாள் என்று அறிவியுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் இப்படிப்பட்ட கேவலமான பாசித்த வெறிபிடித்த இந்த மிருகங்களிடம் தான் இந்த அதிகாரம் போய் சேரும், இது பார்ப்பாளரிடம் போய் சேரும், இது மக்களுக்காக கிடைக்காது என்று தெல்ல தெளிவாக உரைத்தார் தந்தை பெரியார் அவர்கள். ஆகவே தோழர்களே, இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த பாசிச அரசை தமிழ்நாட்டில் இருந்து தோற்கடித்து நாம் வெற்றி பெற முடியும். ஆனால் வடக்கில் இருக்கின்ற புரிதலற்ற மக்களிடம் அந்த பெரும்பான்மையான உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் மற்றும் குஜராத் போன்ற மாநிலங்கள் நிர்ணயித்தாலே பெரும்பான்மை கிடைத்துவிடும். நாம் தென்னாட்டை பற்றி பாரதிய ஜனதா என்றைக்குமே கவலைப்படாது. அதற்காகத்தான் 700க்கும் மேற்பட்ட புதிய பாராளுமன்றத்தில் இருக்கை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை மீண்டும் பாசிச வெறிபிடித்த இந்த மோடி சர்க்கார் அமையமானால் அதுவே இறுதி தேர்தலாக இருக்கும். அப்படி தேர்தல் என்று வந்தாலும் கூட பெரும்பான்மையான மக்கள் தொகையை வைத்துக் கொண்டு அங்கே அதிகபட்சமான உறுப்பினர்களை கொண்டு வந்து விடுவார்கள். நாம் தலைகீழாக இருந்தாலும் கூட தென்னிந்தியாவிலே நம்முடைய பொருள் ஒழிக்காது, நம்முடைய உரிமைகள் அனைத்தும் மட்டுப்படுத்தப்படும், மாநிலங்களே இருக்காது, மக்களுக்கு சுதந்திரமும் இருக்காது, கொஞ்ச நஞ்ச இந்த உரிமைகளும் போய்விடும். இதற்காகத்தான் புரட்சிகர இளைஞர் முன்னணி தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம், உரிமைக்காக குழு கொடுக்கின்றோம். டெல்லியிலே போராடுகின்ற விவசாயம் வெல்கின்ற வரையிலும் புரட்சிகர இளைஞர் முன்னணி தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவுகரமாக களத்தில் நின்று களமாடும் ஒரு வெற்றி வருகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி இடம் காடுகிறேன். நன்றி சொல்கிறேன்.